ராமபிரான் கேட்கிறாரு கேள்வி. அது எப்படி இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க? இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு எப்படி சூட்சும சரீரத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க சொல்றாரு வசிஷ்டர், நீ இந்த ஸ்தூல தேகம், ஸ்தூலம்னா இந்த சாலிடான பாடி, இந்த சாலிடான பாடி, இந்த உலகம் சாலிடா இருக்கிறதுங்கிறதே இந்த ஜீவன் செய்யக்கூடிய ஆழமான ஒரு கற்பனையோட ஒரு தோற்றம் தானே தவிர இது நிஜமாலுமே ஒரு ஸ்தூலமான ஒரு தோற்றம் இல்லை. தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்து 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 தொடர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு உள்ள எடுத்துக்கொள்ளும் போது அது நிஜமாக மாறிவிடுகிறது. இந்த ஜீவனானவன் பல நாட்களாக பல ஜென்மமாக வந்து இந்த பிரபஞ்சத்தை நிஜம் 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 என்று நினைத்து நினைத்து தனக்குள்ளே ஆழமான அந்த சம்ஸ்காரம் அதிகமான காரணத்தினால் இப்பொழுது அந்த ஸ்தூலமாக இது தோன்றுகிறது. ஆனா இந்த உலகம் நிஜமல்ல, இது ஒரு தோற்றம் தான், இது மனதோட ஒரு வெளிப்பாடு தான். எப்படி நம்ம வந்து கனவுக்கு போகும்போது கனவுல ஒரு உலகத்தை படைச்சு அங்க நம்ம வாழ்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா வெளியே வந்தோன்னு அது கனவுன்னு சொல்லி விட்டுறோம். ஆனா இந்த உலகத்தை நம்ம நிஜம்னு நினைக்கிறோம்ல. ஆனா வசிஷ்டர் இங்க என்ன சொல்றாரு, இதுவுமே ஒரு நிஜம் இல்ல, இதுவும் அந்த கனவு மாதிரி ஒரு தோற்றம் தான் அப்படின்றோம். ஆனா இதை நம்மளால ஏத்துக்க முடியறது இல்ல. அது எப்படிங்க, நான் என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட குழந்தைகள் இருக்காங்க, உலகம் இருக்குது, இத்தனை வருடங்கள் இருக்குது, இங்க நான் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேனே, அங்க பார்த்தா ஒரு 10 நிமிஷம் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்றோம். ஆனால் நீங்க உண்மையிலே கனவுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கனவிலே வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க. ஒரு நாள் கனவுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க. அந்த வாழ்க்கை நிஜம் என்று நினைத்து அந்த கனவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர் அதை வாழ்ந்து கொண்டிருப்பார். எந்திரித்த பின்புதான் நமக்கு அது கற்பனை என்றே தெரியும். எந்திரிப்பதற்கு முன்னாடி அது நிஜம். அது எப்படி நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்க முடியற மாதிரி நம்மளுடைய இந்த பிறப்பும் இந்த ஜீவன் ஒரு காலத்தில் நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய கற்பனையினாலும் ஆசையினாலும் இது கனவு காண்டு கொண்டிருக்கிறது. கனவுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு தோற்றம் அதுல இருந்துகிட்டு இருக்கு. இதை நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம உடம்பு போயிடுது, நம்ம மரணம் ஏற்பட்டுருதுன்னா இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஒரு உலகத்தை படைச்சுக்கிட்டு அங்க போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், வாழ்ந்துகிட்டு இருப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இதுக்கு எல்லாமே வந்து ஒரு நேரமோ ஒரு டைமோ கிடையவே கிடையாது. டைம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. டைம் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். டைம் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் திஸ் பிளான். இந்த உலகத்துக்குள்ள நாம இருக்கும்போதுதான் நம்ம நேர காலங்களை பார்க்கிறோமே தவிர இந்த நேர காலங்களும் வந்து நம் மனதை சார்ந்ததே தான் தவிர இயற்கையானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆழமான ஒரு தேரி. மனதை சார்ந்ததுதான் நேரமே தவிர, ஏன்னா இவங்க பாருங்க ஒரு நாள் தான் இங்க இறந்ததா இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 16 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு அந்த ராஜா. அதே மாதிரி அந்த வசிஷ்டர் அந்த பிராமணன் இறந்து 8 நாட்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இங்க பார்த்தா 70 வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆசையோடைய டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த ஸ்பேன் வந்து நமக்கு தெரியும். சில நேரத்துல நம்ம இந்த வாழ்க்கை, ஏற்கனவே நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்த மாதிரி தான், ரொம்ப பிடித்தவர்களோட இருக்கும்போது 10 மணி நேரமும் 10 நாட்களும் 10 நிமிடங்கள் போல கலந்து விடுகிறது. அப்ப நமக்கு நேரம் நமக்கு தெரிவதில்லை. அதே பிடிக்காத நபர்களோடு இருக்கும் பொழுது ஒரு நிமிடமும் ஒரு ஜென்மம் போல நமக்கு கிடக்கும். அப்ப அந்த நேரம் என்பது நம் மனதை சார்ந்து நமக்குள்ள ஏற்படுகின்ற உணர்ச்சியை சார்ந்து இருக்குதே தவிர வெளியிலே சார்ந்து கிடையாது. வெளி உலகத்துல நம்ம நேரம் வச்சுக்கிறத நான் இங்க சொல்லல, நம்ம உள்ளுலகத்துல ஒரு நேரம் இருக்குல்ல. சோ அப்படி பார்க்கும்போது அந்த அரசனுடைய ஆழமான ஆசையின் வெளிப்பாடாக அந்த ஒரு நாளே அவனுக்கு 16 வருடங்கள் வாழ்ந்த அந்த மாதிரி அவனுடைய கற்பனைகளை ஏற்படுத்தி உடலை ஏற்படுத்தி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நல்லது.